வெல்கம் டு நர்மதா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான இறால் குழம்பு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா சிம்பிளி, அதாவது கேழ்வரகு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் தரேன், பார்த்துக்குங்க. 1/2 கிலோ இறாவுக்கு ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க, தூள் உரிச்சு வச்சுங்க. பூண்டு ஒரு 4 தக்காளி. அதில் இந்த தக்காளியையும் கொஞ்சமாக ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மீதி இருக்க சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம நசுக்கிக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு, பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அது கரைச்ச புளி தண்ணியிலேயே மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். ஒரு பங்கு உப்புனா அதில் பாதி உப்பு இதில் போட்டுக்கலாம், பாதி உப்பு தாளிக்கும் போது போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இறால் குழம்பு நீங்கள் தொக்கு தான் பார்த்துருப்பீங்க. இறால் குழம்பு மேக்ஸிமம் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்டோன்னா. இதுக்கு நான் ஆப்ஷனலாக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம் விட்டுலாம். ஆனால் உருளைக்கிழங்கு முள்ளங்கி போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறால் பாருங்கள், சுத்தமாக கழுவிட்டு குடல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் நான் மஞ்சத்தூள் இதில் சேர்க்கல, அதிலே ஆல்ரெடி நிறைய மஞ்சத்தூள் இருக்கிறதா. இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க போதும். எண்ணெய் ஊற்றி இது 3த்தையும் போட்டுவிடுங்க. கடுகு, சீரகம், வெந்தயம் 3த்தையும் போட்டுட்டு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நான் இதில் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துட்டேன். முதல்ல கருவேப்பிலை தான் சேர்க்கணும், அப்புறம் தான் வெங்காயம் பூண்டு சேர்க்கணும், சரிங்களா? சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா போட்டோம். வெங்காயம் கலர் மாறட்டும், கொஞ்சம் அது மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, அந்த மிக்ஸு, அந்த கலவை இதில் கொட்டிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு குறன்னு அரைஞ்சால் போதும், ரொம்ப வழவழனால மிக்சியில். அதுக்கப்புறம் இறாலை போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒத்துக்காதன்றவங்க வேணாம், முள்ளங்கி கூட போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நான் எப்பவுமே தோலோடு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் தோலோடு கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப இறால் வாங்கினீங்கன்னா குழம்பு தான் சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். புளி, மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்தது. அந்த வெங்காயம் வதக்குறோம் இல்லைங்களா, மீதி உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பை அந்த வெங்காயம் வதக்கும் போது போட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி புளி தண்ணிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அது 2ஆக பிரித்து பாதி உப்பு இதில் போட்டுருங்க, பாதி உப்பு வெங்காயம் தாளிக்கும் போது போடுங்க. அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சுதுன்னா, உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னா குழம்பு ரெடி. இறால் சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்ட வேண்டியதுதான். இப்போ சுவையான இறால் குழம்பு ரெடி. இந்த குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.